வணக்கம் செஞ்சிகா. அதாவது இந்த ஆசிரியர் பதவிகளுக்கான தேர்வானது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எனப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுவது வழக்கம். நிலையில்தான் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது அதில் பதவி உயர்வு பெறுவதற்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இருந்த போதிலும் கூட பல்வேறு சூழல்களை கருத்தில் கொண்டு ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அதாவது அந்த பதவி உயர்வுக்கும் பணியில் தொடர்வதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் இருந்த போதிலும் கூட ஓய்வு பெறுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்குமே. ஆனால் அந்த ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்று தற்பொழுது அந்த டெட் தேர்வு இல்லாமலே அவர்கள் பணியில் தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அதே வேளையில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் அந்த டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும். இல்லையெனில் அவர்கள் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது இறுதி சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதி தீபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வானது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. சிறுபான்மை நிறுவனங்களில் அந்த டெட் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா என்பது தொடர்பாக ஒரு கேள்வியானது எழுந்திருக்கின்றது. அது அவர்களுடைய உரிமையை பாதிக்குமா? சிறுபான்மை நிறுவனங்களில் அந்த டெட் தேர்வு நடத்தப்படுவதை கட்டாயப்படுத்த முடியுமா அல்லது அதுபோல அவர்கள் தேர்வு நடத்துவது உரிமையை பாதிக்குமா என்பது குறித்து விசாரிப்பதற்காக தற்பொழுது கூடுதல் நீதிபதிகளோட அமர்வுக்கு இந்த வழக்கை உச்சநீதிமன்றமானது பரிந்துரைக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது உச்சநீதிமன்ற வழக்கின்படி ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கு ஆசிரியர் தகுதி கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது.